நாம் முயற்சியின் மூலம் என்னவாக ஆகின்றோம்? சாந்தி. நாம் இப்பொழுது தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். சில குழந்தைகள் நாங்கள் இவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருந்தோம் என்று சார்ட்டை தந்தைக்கு கொடுக்கின்றனர். ஆகையால் நாம் தந்தையை நினைவு செய்து எந்த ஒரு தவறான காரியங்களிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்படி தவறான காரியங்களில் ஈடுபட்டோம் என்றால் நாம் தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும். ஆகையால் நாம் சர்வோத்தம பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டு இருக்கின்றோம் மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கின்றோம். மற்றும் இந்த ஞானத்தின் மூலம் நாம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். மற்றபடி சாஸ்திரங்கள் எல்லாம் உண்மையானவைகள் கிடையாது. நாம் நினைவின் மூலமும் ஞானத்தின் மூலமும் தான் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நாம் உலகியலில் கூட கூறுகின்றோம், அதாவது நாம் படித்து டாக்டராக ஆகின்றோம், படித்து இன்ஜினியராக ஆகின்றோம் என்று கூறுகின்றோம். அதே போல நாம் இங்கே நன்றாக படித்து தேவி தேவதைகளாக, அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றோம். இது எவ்வளவு பெரிய படிப்பாக இருக்கின்றது. ஆகையால் நாம் இதில் முயற்சியை செய்ய வேண்டும். நாம் தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் யாரிடமும் சண்டையிடக்கூடாது. ஏனென்றால் சண்டையிட்டால் நாம் தேக அபிமானிகளாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆகையால் தந்தை கூறுகின்றார், நீங்கள் உயர்ந்த பதவி அடைவதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள். பிறகு உங்களது முயற்சியின் மூலம் நீங்கள் அதை அடைவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.